வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லோரையும் தயவு கூர்ந்து எழுந்து நிற்கலாம். நம்ம எப்படி உறுதிமொழி ஏற்கும் பொழுது திறன்பட செயலில் ஈடுபடுவோமோ அதே போல எழுந்து நின்று ஒரே சிந்தனையோடு உறுதிமொழியை ஏற்போம். உறுதிமொழி. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். நன்றி. நன்றி. உறுதிமொழி ஏற்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தோடு மற்றைய கட்சியினர் இணையக்கூடிய இந்த மாபெரும் இணைப்பு விழா, இந்த இணைப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதவியிலிருந்து இன்று 54வது நாள் மக்கள் ஆட்சியில் இதுவரை இல்லைங்க 54 நாள் இதற்குள் என்னென்ன செயல்கள் செஞ்சிருக்காங்கன்றத நான் வரிசையா சொல்றேன். உங்களுடைய அன்பின் பேரன்பு ஆதரவோடு தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், பெண்கள் பாதுகாப்பு சிங்கப்பெண் சிறப்பு படை, போதைப் பொருள் ஒழிப்பிற்கு தனி படை, நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். விவசாயிகளுக்கு 6000 கோடி கடன் தள்ளுபடி, பள்ளி கல்வித்துறையில் வெளிப்படை தன்மை, 18,600 கோடி முதலீட்டில் 8,200 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் வகையில் 3 தொழில் திட்டங்கள், அனைத்து நிர்வாகமும் மின்னணு முறையில் மாற்றம், அனுமதியின்றி கனிம வளங்களை எடுத்து செல்வதை தடுக்கும் நடவடிக்கை, மொத்தத்தில் லஞ்சம் லாவண்யம் இல்லாத நேர்மையான வெளிப்படைத்தன்மையான தமிழ்நாட்டை நமது தமிழக மக்களுக்கு தருவதற்கான முயற்சியின் செயல்பாட்டில் தான் இப்ப களமிறங்கியிருக்கோம். அந்த வகையில இந்த நல்ல மக்கள் பணியில் இணைவதற்காக இங்கு இணைப்பு விழா நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த இணைப்பு விழாவில் வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், மூத்த அமைச்சர், மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய தலைவர், மரியாதைக்குரிய செங்கோட்டையன் ஐயா அவர்கள் இதோ உங்கள் முன்னால் வரவேற்புரை நிகழ்த்துகிறார். சிறப்பான இந்த நிகழ்ச்சியின் சீரோடும் எழுச்சியோடும் ஒரு மகாநாட்டை போல ஏற்பாடு செய்வதற்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், தமிழக நிரந்தர முதலமைச்சர், என்றைக்குமே தமிழ்நாட்டை ஆளப்போகிற நம்முடைய சக்தியாக இருக்கிற முதல்வர் வெற்றி தளபதியுடைய தலைமையில் இன்று இவ்வளவு பேர் இங்கே இணைந்திருக்கிறீர்கள். இதற்கு முத்தாப்பு வைத்ததை போல கழகத்தின் பொதுச் செயலாளர், உள்ளாட்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்தன் என்று நான் சொல்ல மாட்டேன்,
பிசி ஆனந்தனாக இன்றைக்கு பவனி வந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய அருமை அண்ணன் ஆனந்தன் அவர்களே, இளைஞர்களை கவரக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியாக இருக்கிற அன்பிற்கினிய நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணி விளையாட்டுத்துறை அமைச்சர், கழகத்தின் தேர்தல் பிரிவினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் ஆதவ அர்ஜுன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கொள்கை பரப்பினுடைய துணை செயலாளர், மருத்துவ துறையினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் என்னுடைய இளவல் அருள்ராஜ் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஆற்றல் மிக்க இந்த இயக்கத்தை தமிழகத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற 13 அமைச்சர் பெருமக்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த விழாவை மகாநாட்டை போல நடத்தி வருகிற முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் புதுக்கோட்டை டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களே, கரூர் அன்பிற்கினிய கரூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கிற முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களே, திருப்பூர் முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய இந்த இயக்கத்தை அரணாக காத்து வருகிற சட்டப்பேரவை உறுப்பினர்களே, இந்த இயக்கத்திலே தங்களை இணைத்துக் கொள்ள இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும், இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற அருளாளராக இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி மலர்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிகழ்ச்சி பார்ப்பது ஒரு மலர்ச்சி. காரணம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் ஒரு மலர்ச்சியை உருவாக்கும். அதனால் பழையன கழிந்து புதியன புகுதல் என்பது இன்றைக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. நம் மண்ணின் மக்களினுடைய வாசனையோடு விராலிமலை சட்டமன்ற தொகுதி மண்ணை வணங்கி, மக்களை வணங்கி, புதுக்கோட்டை மக்களை வணங்கி, ஒட்டுமொத்த கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நான் அன்போடு சொல்வது, தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. ஆனால் இதை செவிமடுக்காத அந்த தலைமை, தனிப்பட்ட ஒருவர், இயற்கைக்கு முரணாக எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. கரெக்டா? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு வைப்பதற்கு யாருக்காவது உடன்பாடு இருக்கிறதா? இல்லை. ஆகினால இயற்கையாக உணர்வுகளோடு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு சரித்திரத்திலே நிலைத்துவிட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல, எதிர்கொண்ட முதல் தேர்தலிலேயே ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்து தமிழ்நாட்டின் அரசியல் திசையை தீர்மானித்து அண்டை மாநிலங்களை அதிர வைத்திருக்கும் மக்கள் விரும்பிய மாற்றத்தின் சக்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு அரசியல்ல சத்தமின்றி, அதாவது விசில் சத்தத்தை சத்தமின்றி, தமிழ்நாடு அரசியலில் சத்தமான விசில் சத்தத்தை சத்தமின்றி மௌன புரட்சியாக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை நிகழ்த்தியிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டு மக்களை தன் நெஞ்சிலே குடி வைத்திருக்கும் ஒரு மகத்தான தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம். தமிழக வெற்றி கழக குடும்பத்திலே இன்றைக்கு நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் கனவுக்கு ஒரு பாதை கிடைத்திருக்கிறது. எளிய மக்களின் குரலுக்கு செவிமடுக்க ஒரு இயக்கம் கிடைத்திருக்கிறது. நம் மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவையாற்ற ஒரு களம் கிடைத்திருக்கிறது. மாற்றத்தை விரும்பிய ஒவ்வொரு மனசுக்கும் நமக்கு நம்பிக்கை கிடைத்திருக்கிறது.
இன்னும் சொல்லப்போனால் மிக முக்கியமான தொண்டர்களை, இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை தொண்டர்களாக அல்ல தோழர்களாக அரவணைக்கின்ற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியான தலைமை பண்பு உள்ள தலைமையை நாம் பெற்றிருக்கின்றோம். அதனால் இந்த இணைப்பு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, மலர்ச்சியை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது, புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. தாவேகா வேறு, தமிழ்நாடு வேறல்ல என்ற மக்களின் தீர்ப்பை மனதிலே ஏந்தி வரவிருக்கும் எல்லா தேர்தல்களும் இனி தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறும். உறுதியான அந்த ஒற்றை தலைமையிலே நாம் பயணித்து வெற்றி வாகை சூடுவோம். உங்களுக்கு துணை நிற்போம், உழைப்போம். எங்கள் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கும் இந்த நல்லாட்சி தொடர்ந்திட உழைத்திடுவோம். ஒரே ஒரு தகவல், பொதுச் செயலாளர் அவர்களே, இங்கே நீங்கள் பார்ப்பது வெறும் ட்ரெய்லர். ஏன்னா நீங்கள் புதுக்கோட்டையை சென்னைக்கு வர சொல்லிட்டீங்க. 7 மணி நேரம் பயணித்து புதுக்கோட்டையும் திருச்சியும் தஞ்சையும் டெல்டாவும் பெரம்பலூரும் இன்னைக்கு நாகப்பட்டினமும் சிவகங்கையும் இன்னைக்கு இங்கே வந்திருக்கு. இது வெறும் ட்ரெய்லர். நீங்கள் தலைமையிடம் அனுமதி வாங்கி கரூரும் சேர்த்து, அது எப்போது உடன்படுறது சேர்த்து மெயின் பிக்சரை டெல்டாவில் காட்டுறோம். இது வெறும் ட்ரெய்லர். மெயின் பிக்சரை நம்முடைய தலைமையினுடைய முதலமைச்சருடைய அனுமதி பெற்று டெல்டா மண்ணில் நம் தமிழக வெற்றி தலைவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மாபெரும் இணைப்பு விழாவை, இன்னொரு இணைப்பு விழாவை, மாற்றத்திற்கான மக்களின் உணர்வை உலகறிய செய்வோம். மாப்பிள்ளை பரிவேஷுக்கு தெரியும், புதுக்கோட்டையில் நாங்கள் தயாராக இருக்கிறோம், டெல்டாவில் தயாராக இருக்கிறோம். ஆகையினாலே தமிழ்நாட்டில் இனி எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். நாங்கள் உழைக்க வருகை தந்திருக்கின்றோம், ஒத்துழைக்க வருகை தந்திருக்கின்றோம், துணை நிற்க வருகை தந்திருக்கின்றோம். ஆகையினால இந்த நல்ல வாய்ப்பிற்கு நான் நன்றி சொல்லி, எவ்வளோ பெரிய மாநாடு இருந்தாலும் 2 கோரிக்கை சொல்லணும். தலைமையிடம் நீங்கள் எடுத்து சொல்லணும். அச்சாரியன்ஸ் மினிஸ்டர்லாம் உற்று நோக்கிறார். ஒன்று, காவிரி வைகை குண்டாரை கடந்த ஆட்சியிலே கிடப்பிலை போட்ட அந்த திட்டத்தை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திலே மீண்டும் வெட்டி 7 மாவட்ட விவசாயிகளுக்கு காவிரி நீரை வழங்க வேண்டும். இங்கே நிறைய ஜல்லிக்கட்டு தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. எங்களுடைய உயிர் ஜல்லிக்கட்டுக்கு நம்முடைய அரசு நிச்சயமாக துணை நிற்கும், நம்புகிறோம். நீங்கள் பார்த்துக்குவீங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி எங்களை இணைத்து கொண்டதற்கு எங்களுடைய மக்கள் சக்தி தலைவர் அவர்களுக்கு, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், வருகை தந்து எங்களை பெருமைப்படுத்தி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும், அனைத்து தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் அத்துணை பேருக்கும், எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒன்றிய செயலாளர், காலையில் 6:30 மணிக்கெல்லாம் அரங்கம் நிரம்பி வழிந்தது. இப்போ உங்களை பார்க்குற ஆர்வத்தில் தான் சேரை விட்டுட்டு வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆகினால என்னுடைய உரையை நேர காலம் கருதி இத்தோடு முடித்து கொண்டு மீண்டும் ஒரு முறை நன்றி 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 என்று விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் சார்பில் விஜயபாஸ்கர் ஸ்கொயர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். எளியவரின் நண்பராம் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். விஜயபாஸ்கர் ஸ்கொயர் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, புதுக்கோட்டை, கரூர், விராலிமலை, திருச்சி உள்ளிட்ட எல்லா இடத்தையும் காலி பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்க இப்ப யாராவது நம்ம லிஸ்ட்ல வேற யாராவது இருக்காங்களான்னு எடுத்து பார்த்தா, தம்பி அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுடுன்ற நிலைமையில இப்ப நம்ம இருக்கோம். அத்துணை மக்களும் இங்கு கூடி இருக்கிறீர்கள்.